தமிழக முதல்வர் விஜயின் டெல்லி பயணத்துக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி பதவிக்கு யார் நியமிக்கப்பட உள்ளார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தேர்தலில் தோற்ற அல்லது போட்டியிட வாய்ப்பு கிடைக்காத ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களுக்குத்தான் பெரும்பாலும் இந்த சிறப்பு பிரதிநிதி பதவி வழங்கப்படுகிறது. தமிழகத்தை ஆண்ட திமுக, அதிமுக என இரு கட்சிகளுமே இந்த பதவியை மிக முக்கியமாக எடுத்துக்கொண்டது இல்லை. ஆனால் இந்த பதவி முக்கியத்துவம் நிறைந்தது என்பதால் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு போன்றவர்கள் திறமையானவர்களை நியமித்து மாநில அரசுக்கான டெல்லி நடவடிக்கைகளில் சிறப்பாக செயல்படுகின்றனர். ஏனெனில் இந்த பதவிக்கு வருபவர் டெல்லியில் பெரும்பாலும் தங்கியிருந்து மாநில அரசு திட்டங்களுக்கான கோப்புகள் மத்திய அமைச்சகங்களில் என்ன நிலையில் உள்ளன என்பதை அங்குள்ள அதிகாரிகள் துணையுடன் கண்காணிக்க வேண்டும். மேலும் டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையே தொடர்பு வளையத்தை மேற்பார்வையிட வேண்டும். தமிழகத்தை பாதிக்கும் திட்டங்கள் இருந்தால் மாநில அரசுக்கு உடனே தெரியப்படுத்த வேண்டும். ஆனால் கரகாட்டம், ஒயிலாட்டம் ஆடுவோரை அழைத்து சென்று விமான நிலைய வாசலில் மேள சத்தத்தோடு தமிழக முதல்வர்களை வரவேற்கும் வேலையை மட்டுமே சிறப்பு பிரதிநிதிகள் செய்கின்றனர். கருணாநிதி, ஜெயலலிதா, பழனிசாமி, ஸ்டாலின் என யார் முதல்வராக இருந்தாலும் இதுதான் நடந்தது. தமிழகத்தில் புதிதாக தாவேக தேர்தலில் வென்று ஆட்சி அமைத்துள்ளதால் இந்த பதவிக்கு யாரை நியமிக்க உள்ளனர் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இந்த பதவியில் இருப்போருக்கு தொகுப்பு ஊதியமாக மாதந்தோறும் 10,000 ரூபாய், டெல்லியில் அரசு சொகுசு பங்களா, இலவச உணவு, தனி உதவியாளர் என பல சலுகைகள் உண்டு. சென்னை தலைமை செயலகத்தில் உதவியாளர் வசதியுடன் தனி அறை, கேபினட் அமைச்சர் அந்தஸ்துடன் டெல்லியிலும் தமிழகத்திலும் அரசு காரில் பலம் வரலாம். மாதம் 2 முறை டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையில் இலவச விமான பயணம் மேற்கொள்ளலாம். இந்த பதவியில் கடந்த 2006 முதல் திமுக மற்றும் அதிமுக கட்சிகளின் சார்பாக செல்வேந்திரன், தளவாய் சுந்தரம், ஜக்கையன், அசோகன், நரசிம்மன், AKS விஜயன் ஆகியோர் இருந்துள்ளனர். தற்போது புதிய கட்சியான தாவேகாவில் யாருக்கு இந்த அதிர்ஷ்டம் அடிக்கும் என்பது தெரியவில்லை. புதிய அரசு பொறுப்பேற்றதும் ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, பிரதமர் ஆகியோரை நேரில் சந்திக்கும் மரபுப்படி டெல்லிக்கு முதல்வர் விஜய் செல்கிறார். அவரை வரவேற்க டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லம் தயாராகி வருகிறது. தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி பதவிக்கு வழக்கமான ஃபார்முலாவில் இல்லாமல் திறமையான நபர் நியமிக்கப்படுவாரா அல்லது வழக்கம் போல யாருக்காவது ஆறுதல் பரிசாக அளிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது.